சென்னை துறைமுகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகர் வாக்காளர்களுக்கு 10,000 ரூபாய் டோக்கன் விநியோகித்ததாக புகார் எழுப்பப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் மனோகர் அவர் சார்பில் வாக்காளர்களுக்கு 10,000 ரூபாய்க்கான QR கோடுடன் கூடிய அந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்படுவதாக சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ரவீந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் துறைமுகம் தொகுதி வாக்காளர்களுக்கு வெளிப்படையாகவே இந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் QR கோட் ஐஸ்கேன் செய்யும் போது அதில் இரட்டை இலை சின்னம் வெளியாகிறது என்று கூறப்பட்டிருக்கிறார். இந்த செயல் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும் செயல் எனவும் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் BNS சட்ட விதிகளை மீறிய செயல் எனவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகும் வாக்குப்பதிவு நாள் வரையும் இந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்படலாம் என்பதால் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி டோக்கன்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்மோகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை கண்டபோது குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் வெற்றிக்கு பின் பணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளனர். இது ஊழல் நடவடிக்கை என்பதால் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி தேர்தல் வெற்றிக்கு பின் பணம் வழங்கப்படுமா, அவர்கள் புத்திசாலித்தனமாகிவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் தரப்பில் டோக்கன் விநியோகம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் வந்த உடனே பறக்கும் படைகள் அனுப்பி வைக்கப்பட்டு சோதனைகளும் நடத்தப்பட்டதாகவும், ஆனால் சோதனையில் டோக்கன்கள் விநியோகம் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை என்றும், இருந்தாலும் உண்மையை கண்டறிவதற்காக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த தேர்தல் ஆணையத்தின் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை முடித்து வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். சென்னை துறைமுகம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகர் வாக்காளர்களுக்கு 10,000 ரூபாய் டோக்கன் விநியோகித்ததாக புகார் எழுப்பப்பட்ட நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் சென்னை துறைமுகம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் மனோகர் அவர் சார்பில் வாக்காளர்களுக்கு 10,000 ரூபாய்க்கான QR கோடுடன் கூடிய அந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்படுவதாக சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ரவீந்திரன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் துறைமுகம் தொகுதி வாக்காளர்களுக்கு வெளிப்படையாகவே இந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் QR கோட் ஐஸ்கேன் செய்யும் போது அதில் இரட்டை இலை சின்னம் வெளியாகிறது என்று கூறப்பட்டிருக்கிறார். இந்த செயல் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கும் செயல் எனவும் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் BNS சட்ட விதிகளை மீறிய செயல் எனவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகும் வாக்குப்பதிவு நாள் வரையும் இந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்படலாம் என்பதால் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தி டோக்கன்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்மோகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணை கண்டபோது குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் வெற்றிக்கு பின் பணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளனர். இது ஊழல் நடவடிக்கை என்பதால் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி தேர்தல் வெற்றிக்கு பின் பணம் வழங்கப்படுமா, அவர்கள் புத்திசாலித்தனமாகிவிட்டார்கள் என்றும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் தரப்பில் டோக்கன் விநியோகம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு புகார் வந்த உடனே பறக்கும் படைகள் அனுப்பி வைக்கப்பட்டு சோதனைகளும் நடத்தப்பட்டதாகவும், ஆனால் சோதனையில் டோக்கன்கள் விநியோகம் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை என்றும், இருந்தாலும் உண்மையை கண்டறிவதற்காக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருவதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த தேர்தல் ஆணையத்தின் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை முடித்து வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.